ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2024. சரியான கூற்றுகளை கண்டறிக. அமெரிக்கா தலைமையிலான கனிம பாதுகாப்பு கூட்டாண்மையில் இந்தியா புதிய உறுப்பினராகியுள்ளது. யுரேனியம் கொள்முதலை கட்டுப்படுத்துவதற்காக MSP உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒன்று மட்டும் சரி. பின் வருவனவற்றில் சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும். சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி புள்ளி என்று பெயரிடப்படும். சந்திராயன் 2 லேண்டர் 2019 நிலவின் மேற்பரப்பில் மோதிய இடம் திரங்கா என்று அழைக்கப்படும். சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2, 3 சரி. யானைகள் தண்டவாளத்தை கடக்கும்போது ரயிலில் மோதி அடிபடுவதை தடுக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. கஜ்ராஜ். எங்கு ஃபின்டெக் நகரம் அமைப்பதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் ஃபின்டெக் தலைநகரமாக மாற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. நந்தம்பாக்கம். இந்தியாவின் ஃபின்டெக் தலைநகரம் நந்தம்பாக்கம். சூரியனை கண்காணிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் இந்திய விண்வெளி திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆதித்யா L1. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகள் 2023 எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி. கர்நாடகா. சமீபத்தில் லாவெண்டர் திருவிழா கொண்டாடப்பட்ட மாநிலம்? ஆன்சர் ஆப்ஷன் டி. ஜம்மு காஷ்மீர். பொறுத்துக. உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. உலக உடல் உறுப்புகள் தான தினம் ஆகஸ்ட் 13. உலக முதியோர்கள் தினம் ஆகஸ்ட் 21. தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29. ஆன்சர் ஆப்ஷன் சி. பாட்மிட்ரோ என்னும் செயலியை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜவுளி அமைச்சகம். இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் மூலோபாய கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எகிப்து. ஆதிச்சநல்லூர் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் தொல்லியல் தளத்திலேயே நிறுவப்பட்டுள்ள நாட்டின் முதல் அருங்காட்சியகம். இது தாமிரபரணி ஆற்று நாகரிகத்தை சார்ந்தது. 1876 ஆண்டு முதலில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 1, 2, 3 மூன்றுமே சரி. கீழ்கண்டவற்றுள் 2023 ஆண்டில் சர்வஸ்ரேஷ்ட் திவ்யங்ஜன் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸ்வர்ணலதா. பொறுத்துக. MQ-9B கடல் பாதுகாப்பு ட்ரோன்கள். எக்ஸ்கான் குவெஸ்ட் மங்கோலியா. டாம் ஆண்ட்ராய்டு வைரஸ். ஆகாஷ் திட்டம் ககன். ஆன்சர் ஆப்ஷன் டி. யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கை 2023 பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. தமிழ்நாட்டிலேயே முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் மிக அதிக அடர்த்தியில் காணப்படுகின்றன. நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக அதிக எண்ணிக்கையிலான யானைகள் உள்ளன. நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் யானைகள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரி. சர்வதேச நிர்வாக அறிவியல் நிறுவனத்தின் 2025 ஆண்டு மாநாடு நடைபெற உள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி. கொச்சி. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி. லக்னோ. முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் லக்னோ. உல்லாஸ் எனும் கைபேசி செயலியை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மத்திய கல்வி அமைச்சகம். பொறுத்துக. சந்திரனை ஆய்வு செய்யும் விண்கலத்துடன் தொடர்புடைய நாடுகள். விண்கலம் நாடு. லூனா 25 ரஷ்யா. சந்திராயன் இந்தியா. ஸ்லிம் ஜப்பான். சாங் 3 சீனா. ஆன்சர் ஆப்ஷன் சி. தேசிய நீர் விருதுகள் 2023 குறித்த சரியான கூற்றுகளை கண்டறிக. மத்திய பிரதேசம், ஹரியானா மற்றும் கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்தன. சிறந்த கிராம பஞ்சாயத்து பிரிவின் கீழ் கரூரின் கடவூர் கிராமம் முதலிடத்தை பிடித்துள்ளது.
இந்த விருதுகள் ஜல் சக்தி அமைச்சகத்தால் நிறுவப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. கடவூர் கிராமம் முதலிடம் கிடையாது, 2வது இடத்தை பிடித்துள்ளது. பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இத்திட்டம் 2023-24 ஆண்டின் மத்திய பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது திறமையான கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 13,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 மூன்றுமே சரி. பஜ்ரங் புனியா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி மல்யுத்தம். ஆதனின் பொம்மை என்ற நாவலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் சி உதயசங்கர். எந்த நாட்டின் அருங்காட்சியகம் 2023 ஆண்டிற்கான எரிக்சன் லூனார் விருதை இஸ்ரோவிற்கு வழங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து. பின் வருவனவற்றுள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்ட இந்தியாவின் ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி INS வஹீர். இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ரவி சின்ஹா. யுனெஸ்கோவின் 2023 பிரிக்ஸ் வெர்சைஸ் விருது பெற்ற இந்தியாவின் விமான நிலையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கெம்பேகவுடா விமான நிலையம். சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்வு செய்க. கூட்டு பாதுகாப்பு பயிற்சிகள் நாடுகள். பிரைட் ஸ்டார் 23. நாடுகள் இந்தியா மற்றும் இங்கிலாந்து. இது இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிடையாது, அமெரிக்கா, சவுதி அரேபியா, கிரீஸ் மற்றும் கத்தார். பாசக்ஸ் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. மலபார் இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா. நொமேடிக் யானை இந்தியா மற்றும் மங்கோலியா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4 சரி. 2023 ஆண்டின் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியை வென்ற நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா. 10 நகரங்கள் மேம்பாட்டு திட்டம் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அசாம்.